சிரேஷ்ட நில அளவையாளர் நில அளவை திணைக்களம் கிளிநொச்சி. பெருமளவான மக்கள் இராணுவத்தினர் தங்களுடைய காணிகளை அடாத்தாக இந்த நிலம் எங்களின் சொந்த நிலம், எங்களின் பாட்டன் கூட்டன் காலத்து காணி. ஆட்சிகள் மாறி இருக்கலாம், முகங்கள் மாறி இருக்கலாம், அதிகாரத்தில் இருப்பவர் என்பதற்காகவும் இன்றைய தினம் மக்கள் இந்த காணி உரிமையாளர்களும் இந்த காணியினுடைய உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்கே ரஜி. நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கே இருக்கிறோம் என்று சொன்னால், அதாவது ஏனையின் வீதியில் இருக்கின்ற இயக்கச்சி பகுதியில் நின்று கொண்டு இருக்கிறோம். இயக்கச்சி பகுதிக்கு என்ன தேவைக்காக இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இடத்துல பெருமளவான மக்கள் இராணுவத்தினர் தங்களுடைய காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்திருப்பதாக கூறி இந்த இடத்திலே பாரியதொரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள், பாரியதொரு ஒன்று கூடலை மேற்கொண்டிருந்தார்கள், பாரியதொரு இந்த இராணுவத்துக்கு எதிரான அல்லது நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு எதிர்ப்பை இந்த இடத்திலே காட்டியிருந்தார்கள். அந்த வகையிலே அதை காணொளி எடுப்பதற்காகவே நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் வந்திருந்தோம். ஆனாலும் மக்கள் அந்த இராணுவத்தினுடைய முகவாயிலுக்கு செல்லும் போது அந்த இடத்திலே போலீசார் மக்களை எதிர்த்து அந்த உள்ளே செல்ல விடாமல் பார்த்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதை விட இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அல்லது இந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக வந்த மக்களை இராணுவத்தினரும் போலீசாரும் வீடியோ, அதாவது காணொலிகளை பதிவு செய்வதையும் அந்த காணொலிகள் பதிவுகளூடாக மக்களை அச்சுறுத்தும் முகமாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பல மக்கள் இந்த இடத்திலே அதாவது இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த வீடியோ புகைப்படங்களை எடுப்பதன் மூலம் மக்களுக்கு ஒரு அச்சமூட்டும் வகையிலே இருப்பதாகவும் மக்கள் இந்த இடத்திலே கூறி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் தமிழர்களுடைய வரலாற்று பாதையிலே தமிழ் மக்கள் கடந்து செல்வதை விட இனிவருங்காலங்களாவது மக்கள் அச்சுறுத்தல் இன்றி நடப்பார்களா? அதற்காக இந்த அரசாங்கம் விட்டுக் கொடுக்குமா? இன்னும் இந்த சுவாரஸ்யமான இந்த காணொளிகளை இருக்கு. மறக்காமல் ரஜிபுலக் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். வாருங்கள், தற்போது காணொளிக்குள் போகலாம்.
මිනිසුන්ට කියලා තියෙනවානේ මේ වගේ ඇක්ටිවිටීස් එන්න කියලා ඉතින් ඇවිල්ලා ඉන්නවා. හරි. ඔබතුමාලට සාකච්ඡා මේක පාර අයින් කියලා එන්නේ නැති වෙන සයිට් එකේ හරි මාර්ගය අවහිර නොවෙන්න සාකච්ඡාවෙන් තියෙනවා. வீடியோ அவ்வளோ மாட்டேன் அவ்வளோ ஓ எங்கள் காணி எங்கள் உரிமை, எங்கள் காணி எங்கள் காணி எங்கள் காணி எங்கள் காணி எங்கள் காணி நமக்கு வேண்டும், நமக்கு வேண்டும், நமக்கு வேண்டும். வெளியேறு, வெளியேறு. வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. ஓண்ணா தற்போது இராணுவத்தினுடைய பிரதான நுழைவாயிலே மக்கள் முற்றுகையிட்டு கொண்டிருப்பதை நாங்கள் இந்த காணொலியூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. அகல போண்டா
அம்மா போங்க, நீங்க அதில் போங்க, அதில் போங்க. எல்லாம் அப்போ திருப்பி அப்ப நான் ராணுவமே சொல்லுவேன், நீங்களாம் வெளியேறன்னு சொல்லுங்க. ராணுவமே 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 எங்கள் காணி எங்கள் காணி எங்கள் காணி எங்கள் காணி எங்களுக்கு வேண்டும் எங்கள் காணி எங்களுக்கு வேண்டும் எங்கள் காணி எங்கள் காணி எங்களுக்கு வேணும் எங்கள் காணி எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் நீங்க அதுல கொஞ்சம்
ටෙම්පරරි නවත්තන්න පුළුවන්. හරි ඒක රජත් සාකච්ඡා මෙතන මේක කරන්න එපා. ඔබතුමා අතන්ට ගිහිල්ලා ඔබතුමාගේ වැඩේ කරන්න. සාමකාමී වැඩේ කරන්න. මේක ගේට්ටු වහන්න බෑ. හේතුව මොකද ඩිස්ටර්බ් වාහනේ එක නෙමෙයිනේ මෙතන කෑම්ප් එකේ හරි අපි අවුවට නෑ අතට විජිල ගාද නේද නන්ද නිකරි බන්දල් පොඩි ඒක හරි ඒක අතන්ට ගිහිල්ලා කරන්න කියන්නේ අවුවේ ඉන්න බෑලු சரி போய் சைடு போங்க அந்த சைடுல நில்லாம இந்த சைடுல நில்லாம உரியவர்களிடம் அந்த காணி கையளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இன்றைய தினம் மக்கள் இந்த காணி உரிமையாளர்களும் இந்த காணியினுடைய உரிமையாளர்களுக்கு ஆதரவாக நாங்களும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய பல்வேறுபட்ட இடங்களில் தமிழ் மக்களுடைய பெருநிலப்பரப்புகள் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டு விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இன்றும் ஒரு திறந்த வெளிச்சிறைச்சாலைக்குள் தமிழ் மக்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவை நல்ல உதாரணம். இந்த மக்கள் தங்களுக்கு காணி இல்லாமல் இந்த முன்பக்கம் உள்ள பள்ளக்காணிகளிலே இப்பொழுதும் தங்களுடைய காணி விடுவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு இந்த பள்ளங்களின் முன்பகுதிகளிலே குடியிருக்கிறார்கள். மழை காலங்களில் வெள்ளங்களிலும் தாங்கள் வாழ முடியாத சூழலும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் இந்த காணியை அளக்க விடாமல் தடுப்பதற்கான இந்த போராட்டத்தை நாங்கள் எல்லோரும் இணைந்து முன்னெடுத்திருந்தோம். ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் மக்கள் அனைத்து கட்சிகள் சார்ந்த உறுப்பினர்கள் எல்லோருமே எடுத்திருந்தோம். ஆனால் இந்த இடத்துல இப்போது ஒரு அறிவுறுத்தல் கிடைத்தது. தற்காலிகமாக மாவட்ட அரசாங்க அதிபருடைய அறிவுறுத்தலுக்கு அமைய பிரதேச செயலாளர் கூடாக இந்த அளவை நிறுத்தப்பட்டிருப்பதாக பிரதேச பச்சிலைப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இது பற்றிய தீர்மானம் எடுக்கப்பட்ட பிற்பாடு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் தனக்கு தந்த அறிவுறுத்தலுக்கு அமையமாக அரசாங்க அதிபர் இதனை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் 9 மணிக்கு அளப்பதற்காக வர இருந்தவர்களை தடுக்க நாங்கள் எடுத்த இந்த போராட்டத்தை நாங்கள் இப்போது நிறுத்துகிறோம். அரசாங்க அதிபருடைய அந்த கோரிக்கை மற்றும் பிரதேச செயலாளருடைய கோரிக்கைக்கு அமைவாக இந்த போராட்டத்தை நிறுத்தி தொடர்ந்து இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான அனைத்து வழிகளையும் எதிர்வரும் நாட்களில் எவ்வாறு அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அந்த முயற்சிகளில் நாங்கள் எல்லோரும் கூட்டாக எங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுப்போம். தேங்க்யூ முடியெடுப்போம் எடுத்து அப்படியே உங்களை யூடியூப்ல விட்டு போட்டு மொத்தம் 36 பரப்பு பிடிச்சி வச்சிருந்தேன். ஏக்கர் மொத்தம் 27 ஏக்கர் என் கைவசம் வச்சிருக்கேன். இதுக்குள்ள பெரிய காய்ப்பு ஒன்றும் இல்லை. சும்மா வச்சு கொண்டிருக்கு. எதிர்ப்புகளை அடிப்படையாக கொண்டு இது கைவிடப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே ஆட்சிகள் மாறி இருக்கலாம், முகங்கள் மாறி இருக்கலாம் அதிகாரத்தில் இருப்பவர்கள். ஆனால் இராணுவத்துக்காக நிலங்களை மக்களின் நிலங்களை சுவீகரிப்பது நோக்கம் எண்ணம் கைவிடப்படவில்லை என்பதற்கு இந்த ஜேவிபி அரசாங்க காலத்திலேயும் நடைபெற்று கொண்டிருப்பது ஒன்றும் எங்களுக்கு ஆச்சரியமாக தெரியவில்லை. ஆகவே இந்த எக்கச்சி பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 12 மக்கள் குடியிருப்பு நிலங்களில் இராணுவம் ஆக்கிரமித்திருந்தார்கள். ஏற்கனவே பல பகுதிகள் விடுவிக்கப்பட என்னுடைய காலத்தில்
எக்கச்சி பாடசாலை நிலம், எக்கச்சி சந்தியில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர் சமாசத்துக்குரிய நிலங்கள் போன்ற பல்வேறு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது அந்த காலகட்டத்தில் விடுவிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் கூடி யுத்தம் முடிஞ்சு 17 வருஷத்தை கடக்கும் இந்த காலகட்டத்திலும் கூடி மக்களிட உறுதி காணிகள், சொந்த காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது. இந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே அவர்கள் கண் முன்னாலேயே அவர்களின் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இராணுவத்தின் பொறியியல் பகுதிக்கு, வாகன பொறியியல் பகுதிக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் இந்த காணியில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த காணி இல்லாமல் வாடகை வீடுகளில் இருக்கின்றார்கள். இது ஒரு வேதனையான விஷயம். 17 வருஷம் வாடகை வீட்டில் இருக்கிறார்கள். பலமான மண் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. இதை மீட்பதற்காகத்தான் மக்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்துக்கு நாங்களும் சமத்துவ கட்சியாகிய நாங்களும் அவர்களுக்கு ஆதரவாக பக்கபலமாக தொடர்ந்தும். இந்த நிலம் எங்களின் சொந்த நிலம், எங்களின் பாட்டன் கூட்டன் காலத்து காணி. இதுக்குள்ள எங்களின் சொந்த அம்மாளாட்சி கோயில் இருக்கிறது. எத்தனையோ பேர் சேர்ந்து இந்த பங்காளர் எல்லாம் சேர்ந்து வைகாசிக்கு நாங்கள் பொங்கி எல்லாம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்த நிலம் இந்த நிலம். இந்த பங்காளர் முழு பேரும் சேர்ந்து எல்லாரும் நின்று பொங்கி சந்தோஷமாக கும்பிட்ட நிலம். இந்த அம்மாளாட்சி இந்த நிலம் எங்களுக்கு வேணும். இது எல்லாருக்கும் முடியாது. இந்த பங்காளர் முழு பேருக்கும் முடியாது. எங்களது பாட்டன் கூட்டன் காலத்தில் சொந்த காணி. இதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றி. உங்களுக்காக வாசிக்கின்றேன். சிரேஷ்ட நில அளவையாளர், நில அளவை திணைக்களம், கிளிநொச்சி. காணி சுவீகரிப்பிற்கான நில அளவை செய்தல் தொடர்பாக மேற்படி விடயம் தொடர்பாக மாவட்ட மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களின் அறிவித்தல்களுக்கு இணங்க பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள ஊர்வனியன்பற்று கிராமத்தில் அமைந்துள்ள காணியினை இலங்கை இராணுவத்தின் 4வது பிரிவு மின் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி அமைப்பதற்கான நில அளவை செய்வதனை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் மேற்படி விடயமானது பிரதேச மட்ட மற்றும் மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த விடயமானது முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதனையும் அறிய தருகின்றேன். செயலகம், கிளிநொச்சி. நம்ம அரசாங்க அதிபர் நில அளவை திணைக்களத்துக்கு எழுதின கடிதம் இன்றைக்கு அளக்கிறது தான் நிப்பாட்டப்பட்டது. இன்றைக்கு அளக்கிறது மட்டும்தான் நிப்பாட்டப்பட்டது. ஆனால் காணியை விடுவிக்கிறதுக்கான அனைத்து வகையான போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுக்க செய்யும். அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். அதுக்குரிய முயற்சிகள் அனைத்தையும் நாங்கள் முன்னெடுப்போம். இதாவே அரச உத்தியோகம் என்ற ரீதியில் வந்து அறிவித்தல தாரம் இந்த பகுதியின் கிராம அலுவலகையில் அவருக்கு நாங்கள் மரியாதையை அவதார தகவலை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த போராட்டத்தை நாங்கள் இதோட முடிவுறுத்தி நாங்கள் இந்த 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 நில அளக்கிறத இன்றைய தடுத்திருக்கிறோம். மிச்சதை ஒருங்கிணைப்பு குழுவில் நீங்களும் பெற போகணும். அடுத்த பிரதேச நாங்கள் கொண்டாடுற தீர்மானம், அதுக்குரிய தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் நாங்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அளக்க விடாமலும் காணியம் விதிக்கிறதுக்கான வழியை தேடுவோம். முந்தி கொஞ்சம் பேர் இருந்து செய்தது ஒன்றும் நடக்கல தானே, இப்போ நாங்கள் செய்வோம். சரி.